Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஹனி கேக் ரொம்ப ஈஸியா முட்டை இல்லாம ஓவன் இல்லாம நம்ம வீட்லயே நல்ல சாஃப்ட்டா ஜூஸியா சூப்பரான ஹனி கேக் எப்படி பண்ணலாம்ன்றதா friends பார்க்க போறோம். இந்த சாஃப்ட்டான ஜூஸியான ஹனி கேக் நம்ம வீட்ல செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதுல 1/4 கப் அளவுக்கு தயிர் ஊத்திக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாங்க. இந்த எண்ணெய் வந்துட்டு எந்தவித வாசனையும் இல்லாத எண்ணெயா எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ பயன்படுத்த வேண்டாம். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இது மூணையும் நல்லா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடி பண்ண சர்க்கரை, தயிர், எண்ணெய் இது மூணும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு 1/2 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதில் ஒரு வடிகட்டி வச்சுக்கலாங்க. இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட பயன்படுத்தலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்து சலிச்சு இது கூட ஆட் பண்ணிடலாம். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் டோட்டலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக மிக்ஸ் பண்ணி நடுவில் கட் பண்ணும்போது நம்ம கேக் வந்து நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வருங்க. இந்த மெத்தட்லேயே நீங்களும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா வந்து ஸ்மூத்தான மிக்சராக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து பேசிக்காக நம்ம ஸ்பாஞ்சியான வெனிலா கேக் செய்கிறதுக்கான அதே ப்ரொசீஜர் தாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தாங்க. உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் அதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா வந்து இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. கேக் செய்கிறதுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை விட தண்ணியாக இருந்துடக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ நம்ம கேக் பேன் ரெடி பண்ணிக்கலாம். கேக் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஃபுல்லாக தடவி விட்டுக்கலாம். ஆயில் ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக மைதா மாவு தெளித்து விட்டுக்கலாம். தெளித்து விட்டு எல்லா பக்கமே படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட கேக் பேன் இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணலாங்க. ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணும்போது அடிப்பகுதி பேஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கேக் பேன் ரெடி பண்ணியாச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் சரியாக கரெக்டாக வரும். இப்போ நம்ம கேக் பேட்டரை ஊற்றியாச்சுங்க. இது ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கேக் வந்து பேக் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி கடாய் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு குக்கர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குக்கர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மூடி போடும்போது அதில் இருக்க கேஸ்கெட்டும் வெயிட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் உள்பக்கம் ஃபுல்லாக சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், உள்பக்கம் ஃபுல்லாக சூடாயிருச்சு. இப்போது இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாங்க. இந்த ஸ்டாண்டுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு சின்ன மூடியோ அல்லது ஒரு தட்டோ போட்டு கூட அதுக்கு மேலே கேக் பேனை வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. மூடி வச்சதுக்கப்புறமா இப்போது லோ ஃப்ளேமில் ஒரு 30 நிமிஷம் கேக் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கரெக்டாக 30லேருந்து ஒரு 35 மினிட்ஸ் ஆகும். கரெக்டாக பாருங்கள், 30 மினிட்ஸில் சூப்பரான ஃப்ளஃபியான கேக் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் யூஸ் பண்ணுற பேன் பொறுத்து உங்களுக்கு வந்துட்டு டைம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகவும் சான்சஸ் இருக்குங்க. இப்போ கேக் வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு கத்தி வச்சு நடுவில் இந்த மாதிரி குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்தால் சூப்பராக நம்மளுடைய கேக் வெந்துருச்சு. இப்போது கேக் பேன் எடுத்து வெளியில் வச்சுக்கலாங்க. இது கொஞ்சம் சூடாக ஆறட்டும். சூடாறினதுக்கு அப்புறமா நம்ம இதுலேருந்து கேக் வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா சூடாறிடுச்சு. சூடாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்ஸ் எல்லாமே தானாகவே கொஞ்சம் சைடில் எல்லாம் வந்திருக்கோங்க. நம்ம கத்தி வச்சு லைட்டாக இப்படி எடுத்து விட்டாலே போதும். இப்போது இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
அவ்வளோதாங்க. பாருங்கள் நல்லா சாஃப்டாக கேக் அழகாக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். சூப்பரான சாஃப்டான கேக் ரெடி ஆயிடுச்சு. இது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் வந்துட்டு கீழே அது வந்து ஒட்டியிருக்கு லைட்டாக, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக நம்மளுடைய வெனிலா கேக் ரெடி ஆயிடுச்சு. இது தாங்க நம்மளுக்கு பேஸ். இதுக்கு மேலே தான் நம்ம வந்துட்டு ஹனி கேக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதில் நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஹனி சிரப் ரெடி பண்ணிக்கலாங்க. ஹனி சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை போட்டுக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு சர்க்கரை நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறமா லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டுங்க. இப்போ பாருங்கள் சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம், ஹனி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஹனி சிரப் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு ஹனி சிரப் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்குக்கு சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்கை ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமே குத்தி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக ஹோல்ஸ் மாதிரி வரும் பாருங்கள். இதுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஹனி சிரப்பை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இந்த ஹனி சிரப் இதில் வந்துட்டு நம்ம ஊற்றுறனால தான் இந்த கேக் வந்துட்டு நல்லா ஜூஸியாக இருக்குங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹனி சிரப் ஃபுல்லாகவே இதுக்கு வந்துட்டு சரியாக போயிடும். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சிரப் மட்டும் நீங்கள் வச்சுட்டு பாக்கி எல்லாத்துலேயுமே இதில் ஊற்றிடுங்க. சிரப் வந்து சூடாக இருக்கும் போதே நம்ம ஊற்றிக்கலாம். சைட்ஸ்லலாம் எல்லா பக்கமே நல்லா ஊற்றி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமே நல்லா ஜூஸியாக இருக்கும். ஒரு சைட் மட்டும் நீங்கள் ஊற்றி விட்டீங்க அப்படின்னா அந்த சைட் மட்டும்தான் ஜூஸியாக இருக்கும். அப்புறம் அதனால் எல்லா சைடுமே கரெக்டாக இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே ஃபுல்லாக வந்து ஊற்றியாச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் நிறுத்தி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஜாம் அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் நான் எடுத்திருக்கேங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சிரப் நம்ம நிறுத்தி வச்சோம் இல்லைங்களா, அது இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஜாமும் ஹனி சிரப்பும் சேர்ந்து நல்லா வந்துட்டு உருகணும். ஜாம் எல்லாமே உருகி நல்லா லிக்விடாக ஆகணுங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா ஃபுல்லாக எல்லாம் சேர்ந்து நல்லா உருகி நல்லா லிக்விட் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஜாம் எல்லாமே நல்லா உருகிடணும். பாருங்கள், நம்ம ஹீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஜாம் எல்லாமே லிக்விட் ஆயிருங்க. நல்லா ஜாம் வந்து இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே நம்ம கேக் மேலே ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சூடாக ஆயிடுச்சுன்னா திரும்பியும் இது வந்துட்டு கட்டியாயிரும். அதனால் நல்லா இந்த மாதிரி சூடாகி லிக்விட் ஆனதும் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சூடாக இருக்கும்போதே இது வந்துட்டு கேக் மேலே இது ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடாகினாலுமே இது வந்துட்டு கொஞ்சம் கட்டியாயிரும். உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ ஈஸியாக வராது, நல்லாவும் வராது. அதனால் நல்லா சூடாக இருக்கும்போதே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமே சைட்ஸில் எல்லா பக்கமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் ஜாம் வந்துட்டு இதுக்கு சரியாக இருக்குங்க நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இப்போ எல்லா பக்கமே நான் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லா பக்கமே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ சூப்பராக நம்மளுக்கு ஹனி கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்துட்டு டெசிகேட்டட் கோகோனட் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணணும், அவ்வளோதான். அது மட்டும் செஞ்சோன்னா சூப்பராக நம்மளுடைய பர்ஃபெக்டான ஹனி கேக் ரெடி ஆயிரும். டெசிகேட்டட் கோகோனட் வந்துட்டு நான் இன்றைக்கி வீட்டிலேயே செஞ்சு வச்சுருக்கேங்க. இது ஒன்றும் இல்லை, தேங்காயில் வந்துட்டு ப்ரௌன் பார்ட் இல்லாமல் வெள்ளை கலரில் இருக்க தேங்காய் மட்டும் நல்லா துருவிட்டு ஒரு தடவை மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைனாக பவுடராக பண்ணிவிட்டு அதை ஸ்டவ்வில் குறைவான தீயில வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாறாத மாதிரி வறுத்து எடுத்துக்கணும், அவ்வளோதான். இது வந்துட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட 1 மந்த் ஆனாலுமே நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். இப்போ அந்த டெசிகேட்டட் கோகோனட்டை வச்சு நம்ம வந்து ஓரங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஹனி கேக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டியாகவும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இந்த ஹனி கேக் வந்துட்டு கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் சர்வ் பண்ணும்போது நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பாக நீங்கள் வந்துட்டு சர்வ் பண்ணுறீங்க கேக் பீஸ் அப்படின்னா அதுக்கு மேலேயும் லைட்டாக டெசிகேட்டட் கோகோனட் வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு இல்லைங்களா, அதனால நல்லா ஜாம் வந்துட்டு மேலே செட் ஆயிடுச்சு.
சிரப்பும் நல்லா சூப்பராக உள்ள வரைக்கும் இறங்கியிருக்கு. சுவையான சூப்பரான ஹனி கேக் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ணுற பர்த்டேஸ்க்கு இந்த கேக் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்குங்க. இந்த ஹனி கேக் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.